நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். ஸோ இப்போ மத்தியில் இருக்க ஆளுகின்ற தேசிய கட்சி பிஜேபியும் மாநிலத்தின் பிரதான கட்சியான அதிமுகவும் வந்து இணைஞ்சு என்டிஏவை மிக உறுதியான ஒரு என்டிஏவாக இருக்குது. இதில் வந்து பாமக இணையுது. வட மாவட்டத்தில் மிகவும் வலிமையான பாமக நம்மளோட இணைஞ்சதை வந்து வலிமைக்கு வலிமை சேர்க்கும் விதமாக தான் இருக்குது. இன்னுமே பல கட்சிகள் 21 இருந்த கட்சிகளும் நம்மளோட இணைய போகிறாங்க. அந்த பயம்தான் இப்போ வந்து திமுகவுக்கு வந்துருச்சு. அதனால் தொடர்ந்து வந்து என்ன சாதனை செஞ்சீங்க, இத்தனை நாள் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க, குற்றச்சாட்டை வச்சிங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் 21 வந்து 26 முடிய போது, ஆட்சியே முடிய போது, இன்னுமே சாதனை சொல்லாமல் அதே எதிர்கட்சி மனநிலையில் தான் வந்து இன்றைக்கி திமுக இருக்குது. குண்டாசை கொண்டு போய் ஒரு பத்திரிகை தர்மத்தை மீறி நேற்று நடந்திருக்க அட்டூழியம். இது ஒட்டுமொத்த பத்திரிகை துறைக்கான அச்சுறுத்தல் தானே, கருத்துரிமைக்கான அச்சுறுத்தல் தானே, எழுத்துரிமைக்கான அச்சுறுத்தல் தானே, ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் தானே. வேற என்ன சாதனை இருக்குது உங்கள் ஆட்சியில்? எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் போராட்ட காலத்தில் இறங்கும் போது என்ன பண்ணுறீங்க? அதான் சொன்ன, ஒன்று மாவு கட்ட அரசியல், காக்கா வலிப்பு அரசியல், இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, மிஞ்சி போனால் நெஞ்சு வலி அரசியல். பொறுப்பு டிஜிபிக்கே இவங்க கொடுத்த அழுத்தத்தில் போய் நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு. ஒன்று கண்ணே கண்ணு, எப்போ பாரு புதுமை பெண்ணு இல்லை மகளிர் உரிமை தொகைன்றீங்க. ஒத்தையாக கொடுத்து கத்தையாக எடுக்கிறீங்களா? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு கரண்ட் பில்லை எவ்வளோ ஏற்றி வச்சுக்கிறீங்க? விலைவாசி எவ்வளோ ஏறி போயிருக்கு? கட்டுமான பொருட்கள் விலையை உப்பு, பருப்பு, மிளகா, வெள்ளை பூண்டு வரைக்கும் இன்றைக்கி என்ன 150 ரூபா இருந்தது, இன்றைக்கி 350, 400 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. இது மாதிரி பெண்களை பற்றியே கேவலமாக பேசுகிறவங்க, அது அவங்க ரத்தத்திலே ஊறி போனோம். சட்டசபையில் அம்மாவை முடிய பிடிச்சி இழுத்தவங்க தானம்மா அவங்க. அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க போட்ட ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் வச்சு தானே அரசியல் பண்ணாங்க. இப்போவும் அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெண்கள் உன்னிலமா 2 எம்பிங்க, பெண் எம்பிங்க, வாரிசு எம்பிங்க, தமிழிசை தங்கப்பாண்டியனும் கனிமொழியும் இருக்கிற இடத்துல ஒரு பெண் காவலருக்கு ஒரு அத்துமீறல் நடக்குது, பாலியல் தொல்லை நடக்குதுன்னா அந்த 2 எம்பி இம்மிடியட்டாக என்ன பண்ண, அவனை தூக்கி உடனே ஸ்டேஷன்லலாம் ஒப்படைக்கணும். அதை மூடி மறைக்க செய்கிறாங்கம்மா. இதெல்லாம் வந்து 2009 தான் சம வேலைக்கு சம ஊதியம் இல்லைன்ற நிலையை கொண்டு வந்து 2009 இவங்க ஆட்சியில். ஆனால் அதையெல்லாம் அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டு அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் வந்த பிறகு உங்களுக்கு தர்றேன்னு நீங்கள் சொன்னீங்க. புரியுதா? பழைய ஊதிய திட்டத்துக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பேரை மாற்றி வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு திறமை இல்லாத, வேலை செய்ய முடியாத, உடம்பு வளையாத, வேர்வனா என்னன்னு தெரியாத ஒரு அமைச்சரை வச்சுட்டு என்ன செய்வீங்க நீங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி அவர்கள். வணக்கம். வணக்கம் கவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கவி. இப்போ தேர்தல் வர இன்னும் 3 மாதங்கள் கூட இல்லை, குறைவான நாட்கள் தான் இருக்கு. அதிமுக கூட்டணி இன்னும் வந்து பலமடையல அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ பாமக இணைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் கூட்டணியில் ஒரு பெரிய கட்சி வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கட்சி பாமக தானா? இல்லை, எல்லாமே இருக்க அத்தனை கட்சிகளுமே நம்மளோட தொடர்ந்து 21 இருக்கிறவங்க எல்லாமே பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் தான். யாரும் 2, 3, 1/2% கிடையாது. ஸோ இப்போ மத்தியில் இருக்க ஆளுகின்ற தேசிய கட்சி பிஜேபியும் மாநிலத்தின் பிரதான கட்சியான அதிமுகவும் வந்து இணைஞ்சு என்டிஏவை மிக உறுதியான ஒரு என்டிஏவாக இருக்குது. இதில் வந்து பாமக இணையுது. வட மாவட்டத்தில் மிகவும் வலிமையான பாமக நம்மளோட இணைஞ்சதை வந்து வலிமைக்கு வலிமை சேர்க்கும் விதமாக தான் இருக்குது. இன்னும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு, மக்களால் நேசிக்கக்கூடிய பல கட்சிகள் நம்மளோட இணைய போகிறாங்க. அதனால் எல்லாமே வந்து அதான் சொன்ன, மக்களால் நேசிக்கக்கூடிய கட்சிகள் தான் நம்மளோடு இருக்கிறது. மக்களுக்காக மட்டுமே வேலை செய்கிற கட்சிகள் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு வலிமையான கட்சிகள் தான். எங்களுடைய என்டிஏ கூட்டணி வந்து வலிமையான கூட்டணியாக இருக்குமா. வட மாவட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமா? பாமகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது 3% தான். இப்போ மற்ற கட்சிகளிலும் வந்து கூட்டணியில் வந்து சேரல. இல்லை வட மாவட்டம்னு சொல்லலை, அந்த பெல்ட்டில் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. 8 to 9 மயிலம், திண்டிவனம், விழுப்புரம், நீங்கள் சொல்கிற மாதிரி 3%ன்னு சொல்ல முடியாது. அது ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல கடந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கி 3% தான் இருக்குது. இல்லை 7 to 8% இருக்குமா. 7%. அதாவது அப்போது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நம்மளோட இல்லை. அவங்க 21 எலெக்ஷனில் நம்மளோட இருந்தாங்க. பல தொகுதிகளில் அவங்களுக்கு 7 to 8 ப்ரூவ் ஆன ரெக்கார்டு தான் அது.
அது மட்டும் இல்லாமல் பரவலாகவே வன்னியர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபேக்டராக தான் அவங்க இருந்திருக்காங்க. வெற்றியை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கூட கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஸோ 3% நம்ம சொல்ல முடியாது, 7 to 8%. இன்னுமே பல கட்சிகள் 21 இருந்த கட்சிகளும் நம்மளோட இணைய போகிறாங்க. அந்த பயம்தான் இப்போ வந்து திமுகவுக்கு வந்துருச்சு. அதனால் தொடர்ந்து வந்து என்ன சாதனை செஞ்சீங்க, இத்தனை நாள் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க, குற்றச்சாட்டை வச்சிங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் 21 வந்து 26 முடிய போகுது, ஆட்சியே முடிய போகுது, இன்னுமே சாதனை சொல்லாமல் அதே எதிர்கட்சி மனநிலையில தான் வந்து இன்னைக்கு திமுக இருக்கு. இன்னுமே பாமக அதை பேசிச்சு, திமுக அது அதிமுக இதை பேசிச்சு, பிஜேபி அதை பேசிச்சு. இப்படி ஒன்று தனி மனித தாக்குதல், தனி மனித வெறுப்பு, கொச்சையான வார்த்தைகள், எடுத்தெடுத்து போடுறது, பொய்யான வதந்திகள், அவதூறுகள், இப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அரசியலே தவிர இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கிடையாது. முதலமைச்சர் எல்லா இடங்கள்லையும் என்ன சொல்றாருன்னா, இது திராவிட மாடல் அரசு, நான் சூப்பர் முதலமைச்சர், யாரையும் தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்றாரு. ஆனால் என்ன கேட்டால் இந்த 5 வருஷத்துல என்ன ஆட்சின்னா, காக்கா வலிப்பு ஆட்சி, நெஞ்சு வலி ஆட்சி, மாவு கட்ட ஆட்சி, 3 சாதனை நடந்திருக்கு. என்ன கேட்டால் தனிப்பட்ட முறையில் அதிமுகவின் செய்தி சிவசங்கரியை கேட்டிங்கன்னா, இது காக்கா வலிப்பு ஆட்சி, நெஞ்சு வலி ஆட்சி, மாவு கட்ட ஆட்சி. வேற என்ன சாதனை? ஒன்று உங்களுக்கு பயந்துக்கிட்டு எல்லாம் நெஞ்சு வலியில் போய் படுத்துடுறாங்க அதிகாரிங்க, இல்லைன்னா பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரிகள் வேலை செய்யும் போது அவங்களுக்கு கிடைக்கிற தாக்குதலில் வலிப்பு வந்து போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துறாங்க. மிஞ்சி போனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற குற்றவாளிகளை பிடிச்சி மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து வைக்கிறீங்க. வேற என்ன இது 3 தாண்டி சாதனை இருக்கு? வேற எந்த சாதனையுமே இல்லையே. எப்ப பாரு மாவு கட்டா தானே இருக்கு. நீங்க வருமுன் காப்போமா, வந்த பின்னு காப்போமா? எது வருமுன் காப்போன்றது தானே ஒரு சட்ட ஒழுங்குக்கு, ஒரு நல்ல ஒரு மாநிலத்துக்கு அழகு. எதனா ஒரு கொள்ளை வந்துடுச்சு, ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு உடனே போய் எங்கே இருக்கிறவங்களாம் வாய் செத்தோம்னா ஏற்கனவே குற்றப்பதிவேட்டில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மாவு கட்டு போட்டு ஜிஹெச்சில் படுக்க வச்சிடுறீங்க. அடையாள அணிவகுப்புக்கே 20 நாள் டைம் எடுத்துக்கிறீங்க. இவரை தான் கைது பண்ணிக்கிறோம், இவர் தான் தப்பு செய்கிறான்னு காட்டுறதுக்கா 20 நாள்? சொல்லுமா. அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அந்த தவறை மறைக்கிறதுக்கும் மக்களுடைய பதட்டத்தை குறைக்கிறதுக்கும் உண்மையை மறைக்கிறதுக்கும் தானே அதை செய்கிறீங்க. இப்போ இந்த தாசில்தாரை எடுத்துங்க. நம்ம அந்த தாசில்தார் ஒருத்தரை வந்து அங்கே இருக்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, செருப்பாலே அடிக்கிறாங்க. அவருக்கு உடனே காக்கா வலி ஃபிட்ஸ் வந்து அவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். அதுக்கு முன்னாடி கோமதின்றவங்களையும் இதே போல் தான் அவங்க பண்ணுறாங்க. மணல் கடத்தில் தடுக்கிற லூர்தோ வந்து லாரி ஏற்றி கொள்கிறாங்க. அந்த உங்கள் அரசை ஆளுகின்ற அரசு திமுக அரசின் நிர்வாகிகளே இதை செய்கிறாங்க. பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. 2 மந்திரிகளுக்கான நிர்வாகிகளே என்ன பண்ணுறாங்க, மணல் கொள்ளையில் போட்டி ஏற்பட்டு ஒருத்தர் மண்டையை ஒருத்தர் உடச்சிக்கிறாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் நிர்வாகியை அடிக்க பாயிறாரு. நேற்று தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விஷயத்தை பாருங்க. பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் இந்த ஆட்சி எவ்வளோ எதிராக இருக்குன்றது பாருங்க. ஒன்று மலத்தை கொண்டு போய் பத்திரிகையாளர் வீட்டில் கொட்டுறீங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களில் தவறு இருந்தால் நீங்கள் டிஃபமேஷன் போடுங்க. டிஃபமேஷன் போட்டு சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணுங்க. ஆனால் சாணியை கொண்டு போய் கொட்டுறதோ மலத்தை கொட்டுறப்போ இது மல அரசியலாலாம் இருக்குது. மல அரசியலாக தானம்மா இருக்குது. இல்லைன்னா கைது பண்ணி குண்டாஸ் போடுறீங்க. இது மாதிரி என்ன நம்ம ஆளுங்கட்சின்ற ஒரு ஆணவத்தோடு இருமாப்போடு ஓட்டு போட்ட மக்களை மதிக்காமல் எங்கே பாரு அமைச்சர்கள் வந்து சுற்றி வளைச்சிக்கிறாங்களே. மூர்த்தியை வந்து மதுரையில் சுற்றி வளைக்கிறாங்க, தங்க தமிழ்ச்செல்வன்லாம் அவருடைய தொகுதியில் சுற்றி வளைக்கிறாங்க. போகிற இடங்களில் என்ன மரியாதை இருக்குது? ஒரு மக்கள் பிரதிநிதி வந்தால் எந்த அளவுக்கு கோவிந்தராஜன் சக நிர்வாகியை கும்டி பூண்டியில் கன்னத்தில் அறையிறாரு. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்கள் ஆதரவு இல்லை. மக்கள் ஆதரவு இல்லாத போது அவங்க விரக்தி மனநிலைக்கு போயிடுறாங்க. எதிர்ப்பு அதிகமாகுது. அந்த எதிர்ப்பை காட்டுற அந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் பக்கத்தில் இருக்க நிர்வாகியை கன்னத்தில் அடிக்கிறது, மக்களை பொதுமக்களை கொச்சையாக பேசுறது, குண்டாசை கொண்டு போய் ஒரு பத்திரிகை தர்மத்தை மீறி நேற்று நடந்திருக்க அட்டூழியம். இது ஒட்டுமொத்த பத்திரிகை துறைக்கான அச்சுறுத்தல் தானே, கருத்துரிமைக்கான அச்சுறுத்தல் தானே, எழுத்துரிமைக்கான அச்சுறுத்தல் தானே, ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் தானே. வேற என்ன சாதனை இருக்கு உங்கள் ஆட்சியில்? மணல் கொள்ளையும் கனிம கொள்ளையும் கஞ்சாவும் கள்ளச்சாராயத்தை தாண்டி என்ன சாதனை இருக்குது? எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் போராட்ட காலத்தில் இறங்கும் போது என்ன பண்ணுறீங்க? அதான் சொன்ன, ஒன்று மாவு கட்ட அரசியல், காக்கா வலிப்பு அரசியல், இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, மிஞ்சி போனால் நெஞ்சு வலி அரசியல். பொறுப்பு டிஜிபிக்கே இவங்க கொடுத்த அழுத்தத்தில் போய் நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு.
வேற எதுவும் சாதனைகள் கிடையாதுமா. ஆனா இந்த 4 ஆண்டுகள்ல திமுக என்னென்ன சாதனை பண்ணிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்தா மகளிர் விடியல் பயணம், அதுல 678 கோடி பெண்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. கொரோனா ஊரடங்குல பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது 5000 கொடுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா 1000 தான் கொடுத்திருந்தாரு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 4000 மீதி வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. எஞ்சிய 4000 பதவி ஏற்ற பிறகு உடனே வழங்கப்பட்டது. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2000 கோடி மதிப்பிலான நகை கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. காலை உணவு திட்டம், இந்த காலை உணவு திட்டத்தினால இடைநீற்றல் செய்திருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மறுபடியும் பள்ளியில வந்து சேர்ந்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி அப்படின்னு பல திட்டங்களை இந்த 4.5 ஆண்டுகள்ல திமுக அரசு கொண்டு வந்திருக்கு. நீங்க எதிர்கட்சியா இருக்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே திமுக அரசு எதுவும் செய்யலன்னு குற்றச்சாட்டு வச்சா எப்படி நியாயம்? இல்ல அப்படி இல்லாம வருது. போற போக்குல குற்றச்சாட்டு வைக்கிற கட்சி அதிமுகவும் கிடையாது, அந்த மாதிரி நிர்வாகிகளும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு தலைமையும் எங்க கட்சியில கிடையாது, அந்த மாதிரி தலைவரும் கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் விளம்பரத்தை நம்புறதே கிடையாது. களத்தில் நம்ம செஞ்சுதான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் 20 கோடி கொடுத்தோம், 30 கோடி கொடுத்தோம், ஒருத்தரை திட்டுறதோ இல்லை ஒருத்தரை புகழறதோ விளம்பரத்திலே இல்லை. இதெல்லாம் நீங்கள் பட்டியல் வாசிச்சிங்க பாருங்க. இது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுமா. சீனி சிக்கிற சித்தப்பா சீட்டில் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன இது? காலை சுற்றி திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்தது 5 கோடியில் கிரீம்ஸ் ரோடில். அதை பல விவாதங்கள் நான் சொல்லிட்டேன். ஆனால் தனதுன்னு மாற்றி தட்டிக்கிறீங்க. அதற்கடுத்து வந்து இடைநீற்றலை பற்றி இன்னைக்கு எத்தனை ட்ராப் அவுட் இருக்குது, எத்தனை பள்ளிகளை மூடி வச்சுருக்கீங்க, எத்தனை பள்ளிகள் இப்போ கூட நாமக்கல்ல ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, தரம் இல்லாத பள்ளியை கட்டியிருக்காங்க நகராட்சியில், இதே திமுக சேர்ந்த ஒரு சேர்மன்னு. கழிவறைகள் சுத்தம் செய்யப்படுவதில்லை. நாங்கள் வச்சுட்டு போனதையும் நீங்கள் ஒழுங்காக பினாயில் போட்டு கழுவாமல் மாநகராட்சியில் தான் மதுரையில் தான் 23 பேர் கைது பண்ணி நாத்தடிக்குதுன்னா ஒவ்வொரு பள்ளியுமெல்லாம் நாற்றம் அடிச்சிட்ருக்கு. கழிவறை சண்டைகள் எல்லாம் நடக்குது. யோசிச்சு பாருங்க. இதில் என்ன புதுமை பெண்ணுன்றீங்க? தாலிக்கு தங்கம்ன்றது ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். முதல் பட்டதாரி பிஏவோ பிகாமோ ஏதோ படித்தா அவங்களுக்கு ஒரு 50,000, +2 வந்தால் 25,000, 1 பவுன் நகை, 1 பவுன் நகை. அப்புறம் வேலை செய்யும் மகளிருக்கு அம்மா ஸ்கூட்டி, கிராமப்புறமாக இருந்தால் விலையில்லா ஆடு மாடுகள், கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை, தாய் சேய் பெட்டகம், பரிசு பெட்டகம், சஞ்சீவின்ற முறையில் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இத்தனையும் ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஒரு பயனாளியை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். சைக்கிளை கொடுத்துட்டு இருந்தோம், லேப்டாப்பை கொடுத்துட்டு இருந்தோம். இத்தனையும் நிறுத்திட்டு ஒன்னே கண்ணே கண்ணு எப்போ பாரு புதுமை பெண்ணு இல்லை மகளிர் உரிமை தொகைன்றீங்க. ஒத்தையாக கொடுத்து கத்தையாக எடுக்கிறீங்களா? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு கரண்ட் பில்லை எவ்வளோ ஏற்றி வச்சுக்கிறீங்க? விலைவாசி எவ்வளோ ஏறி போயிருக்கு? கட்டுமான பொருட்களின் விலையை உப்பு பருப்பு மிளகா வெள்ளை பூண்டு வரைக்கும் இன்றைக்கி என்ன 150 ரூபா இருந்தது, இன்றைக்கி 350-400 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. அம்மா 100 யூனிட் மின்சாரத்தை கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு மறைமுகமாவோ நேரடியாவோ பயனடைக்கும் விதமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? 1000 ரூபான்றீங்க. ஆனால் அந்த பக்கம் 10,000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கீங்க. கரண்ட் பில்லை ஏற்றிட்டீங்க, விலைவாசி ஏற்றிட்டீங்க, நலத்திட்டங்களை நிறுத்திட்டீங்க, விலையில்லா மிக்சி கிரைண்டரை நிறுத்திட்டீங்க, விலையில்லா ஆடு மாடுகளை நிறுத்திட்டீங்க. இத்தனையும் நிறுத்திட்டு அந்த 1000 ரூபாய் சொல்கிறீங்க. அதான் சொல்ல ஒத்தையாக கொடுத்து கத்தையாக எடுக்கிறீங்க. வேறு என்ன சாதனை இருக்குது? புதுமை பெண்ணு அவுட்டு. அது வந்து 1000 ரூபான்னா 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய். 2.5 லட்சம் பெருசா 36,000 ரூபாய் பெருசா? ஒரு பெண்ணுக்கான நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. இது இல்லாமல் அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட்டு, அம்மா மருத்துவம், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. நான் இதுவே சொல்கிறேன், நேரடியாகவும் மறைமுகம். அந்த புதுமை பெண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நிறுத்திட்டு தாய் செய் மகளிர் இது கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகையை கொடுத்துட்ருக்கீங்களா? அதுவும் கிடையாது. அம்மா ஸ்கூட்டியை நிறுத்திட்டீங்க, விலையில் ஆடு மாடையும் நிறுத்திட்டீங்க. அப்புறம் என்ன எங்களை விட பெரிய சாதனை நீங்கள் பண்ணிடுவீங்களா? முதல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு மந்திரி பேசுகிறாரு, துரைமுருகன், என்ன பலன்னு இருக்கீங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு தான் இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ பெண்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறாங்க. ஓசி பஸ்ஸை பற்றி பேசுகிறீங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கட்டும், 600 ரூபாய் தான். அதிலும் பல பெண்கள் ஏறுவது கிடையாது, நிறுத்துறதும் கிடையாது. ஆனா சில அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுறதுனால அரசாங்கத்தையே வந்து குறை சொல்லலாம். சில இல்லம்மா, பலமா. நான் வரிசை பட்டியல் போட்டு சொல்லுவேன். சமூகத்தை சொல்ற அமைச்சர், உன் புருஷன் வரலையா, அப்புறம் முடியை பத்தி பேசுறவரு, விழுப்புரத்துல இருக்காரு பொன்முடி, முடியை பத்தி தான் பேசுவாரு. பொன்முடின்னு அவர் பேர்லயே இருக்கு, அதனால அதை இன்னும் நான் கொச்சையா சொல்லல, அந்த முடியை இன்னும் அழகா சொல்லுவாரு அவரு. அந்த மாதிரி இது மாதிரி பெண்களை பற்றியே கேவலமாக பேசுகிறவங்க, அது அவங்க ரத்தத்திலே ஊறி போனவங்க. சட்டசபையில் அம்மாவை முடிய பிடிச்சி இழுத்தவங்க தானம்மா அவங்க. அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க போட்ட ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் வச்சு தானே அரசியல் பண்ணாங்க. இப்போவும் அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெண்கள் உன்னிலம்மா 2 எம்பிங்க, பெண் எம்பிங்க, வாரிசு எம்பிங்க, தமிழிசை தங்கப்பாண்டியனும் கனிமொழியும் இருக்கிற இடத்துல
ஒரு பெண் காவலருக்கு ஒரு அத்துமீறல் நடக்குது, பாலியல் தொல்லை நடக்குதுன்னா அந்த 2 MP இம்மிடியேட்டாக என்ன பண்ண, அவனை தூக்கி உடனே ஸ்டேஷன்லலாம் ஒப்படைக்கணும். அதை மூடி மறைக்க செய்கிறாங்கம்மா. ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. என்ன இன்னைக்கு பட்ட பகலில் நேற்று என்ன ஒரு பெண்ணுக்கு பட்ட பகலில் என்ன கத்தி எடுத்து கொண்டு இருக்கிறான். போலீஸ் மேலே பயம் இருந்தால் அது நடக்குமா? போலீஸ் இந்த 5 வருஷத்தில் செயல்பட்டதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தான் எதிர்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் மொத்த பப்ளிக்கை கேளுங்க. நேற்று பப்ளிக் எவ்வளோ கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. என்னங்க ஆட்சி இதுன்னு கேட்கல அவங்க. பட்ட பகலில் ஒரு பெண்ணை குத்தி கொண்டு போயிருக்கான் அரும்பாக்கத்துறான்னா. 7 வயசு பெண்லேருந்து 70 வயசு மகளிர் வரைக்கும். அதனால் 1 2ன்னு கிடையாதுமா. கன்னியாகுமரியிலிருந்து இங்கே இருக்கிற திருத்தணி வரைக்கும் அந்த அமைச்சர் மக்கள் பிரதிநிதிகளோ அமைச்சர் பெருமக்களோ யாருமே சரியில்லாத்துட்டு அவங்க கீழே வேலை செய்கிற அந்த போலீஸ்க்கும் அந்த மனநிலை வந்துடுச்சு. அதனால தானே வேலியை பயிர மேயுது. திருவண்ணாமலையில் வந்து ஒரு சாமி கும்பிட வந்த திருவண்ணாமலைக்கு வந்த ஆந்திரா பெண்மணி தாயும் மகளையும் ஒரு காவலர் தானே கற்பழிக்கிறாரு கொண்டு போய். 18 இவங்க வந்த பிறகு 18 காவலர்கள் போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கு. நான் போகிற போக்கில் சொல்லியே போலி NCC கேம்ப் நடக்குது. எத்தனை சிறுமிகள் 10-12 வயசு சிறுமிகள் கர்ப்பம் ஆகுறாங்க சொல்லுங்கம்மா. இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது. ஏன்னா கஞ்சாவும் அபினும் கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது. ஸோ இது போகிற போக்கில் சொல்லலையே. ஒரு பேரிடார் வர்றது இயற்கை பேரிடார் வேற. ஆனால் திமுகவே பேரிடாராக இருக்க தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஒரு வருஷமும் மழை வெள்ள பிரச்சனையிலேருந்து கள்ளச்சாராய பிரச்சனைனா 11 அடுத்து கள்ளச்சாராயம், அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த முறை கரூர். ஒரு மாவட்ட நிர்வாகத்தின் தவறுனால 41 பேர் இறந்தாங்க. அதில் 18 பெண்கள் சிறுமிகள், சிறு பெண்கள் உட்பட. ஆனால் அதிமுக காலகட்டத்திலையும் பெண்களுக்கு வந்து இந்த சமூகம் வந்து பாதுகாப்பானதாக இருந்ததா? எந்த பெண்களும் வந்து துன்புறுத்தப்படலையா? இல்லை எந்த ஒரு விஷயமும் நடக்கலையா? அதாவது ஒன்றுன்றது ஓகேம்மா, விதிவிலக்குகள் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது எல்லா இடங்களுமே. நீங்கள் வந்து இல்லை நடக்கலன்னு நான் சொல்ல பர்சன்டேஜ்னு இருக்குல்ல. இப்போ கொள்கை விளப்பு குறிப்பு, காவல்துறை கொள்கை விளப்பு குறிப்பு சட்டசபையில் நடக்குது. எங்கள் ஆட்சியில் 54 பாலியல் வன்கொடுமைகள் தான்றோம். இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைகளில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை 3ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் 54 பாலியல் வன்கொடுமைன்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் அடல்ட் ரேப் எடுத்துங்க 2000 தாண்டிட்டு. போக்சோ வழக்குகள் 6999 போகுது. ஒட்டு மொத்தமாக வேறு பாலியல் சீண்டல் எல்லாம் சேர்த்து 19,000 வழக்குகள் இருக்குது. 10 மாதத்தில் எவ்வளோ வழக்குகள் தெரியுமா? 6950 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கை வந்து 3-4 மடங்கு அதிகம்ன்றதை வந்து பார்லிமெண்ட்லேயே பதிவாயிருக்கு. NCRP ரிப்போர்ட் இது. ஆனால் எங்கள் குழந்தை திருமணங்களும் அதிகமாயிருக்கு. குழந்தை திருமணம் ஏன் அதிகமாகுது? இந்த சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னும் போது இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லைன்றதான் காரணம். ஆனால் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கல அப்படின்றது தானே பெருமையாக சொல்லணும். எங்கள் ஆட்சி காலத்தில் அது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்றது என்ன? அதாவது இங்கொன்றும் அங்கொன்றும் நடப்பது. குற்றங்கள் இல்லாத மாநிலமும் கிடையாது, குற்றங்கள் இல்லாத நாடுகளும் கிடையாது எங்கேயுமே உலக அளவில். அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்காக தான் நம்ம போலீஸை வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 54 எங்கே, நீங்கள் 6999 எங்கே? அந்த பர்சன்டேஜை சொல்கிறேன். ஏதோ ஒரு மூலையில் அதுவும் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களால நடக்கிற விஷயங்கள். அது ரொம்ப நம்பி வீட்டில் இருக்கிறவங்களால தெரிஞ்சு விட்டுட்டு போகும்போது நடக்கிற விஷயங்கள். இது அப்படி இல்லையே. நடந்து போகிற ஒரு கல்லூரி மாணவி எரிச்சு கொள்றீங்க, நடந்து போகிற கல்லூரி மாணவியை கத்தி எடுத்துக்கொள்றீங்க, ஸ்டேஷனில் பிடிச்சி இழுத்து தள்ளுறீங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பெரும் கரும்புள்ளியாக பார்க்கப்படுவது என்னன்னா பொள்ளாச்சி வழக்கு. அதில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அது அங்கொன்றும் இங்கொன்றும் தான் நடக்குது பாலியல் வன்கொடுமை எப்படின்னு சொல்றீங்க? இல்ல ஒரு பொள்ளாச்சி தப்பு. அந்த பொள்ளாச்சிக்கு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் அதுல தண்டிக்கப்பட்டாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா? அந்த இதெல்லாம் வந்து நீங்க வழக்கெல்லாம் இன்னும் நாங்க தான் பதிவு பண்ணோம். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைய பேர் மேல போடாம விட்டுட்டாங்க இவங்க. நீங்க 24 மணி நேரத்துல CBCID போட்டாரு. 24 மணி நேரத்துல இது வழக்கின் போக்கு தன்மையை நினைச்சு CBI போட்டாரு. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் CBIக்கு யார் கொடுக்கணும்? இப்ப இருக்கிற கவர்மெண்ட் தானேமா கொடுக்கணும். புரியுதுங்களா? அவங்க தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். அவங்களோட ஆட்கள் அங்க இருக்க நிர்வாகிகளே அதுல இன்வால்வ் ஆனதுனால தான் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கல. இதுல சம்பந்தப்பட்டவர்கள் ஆனா தண்டிக்கப்பட்டாங்க. அதுதான் நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒட்டு மொத்தமா ஒரு அரசு ஒரு பிரச்சனை நடந்த உடனே நாங்க எங்களுக்கு எங்களுக்கு CBIலாம் வேணாம், SITலாம் வேணாம், SITக்கு இந்த அதிகாரி தான் வேணும்லாம் நாங்கள் அடம் பிடிக்கல. அறிவிச்சிட்டோமா, CBI அறிவிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு தேவையான அத்தனை ஆவணங்களை நாங்கள் தான்மா கொடுத்தோம். நாங்கள் இருந்த வரைக்கும் எல்லா ஆவணங்களுமே கொடுத்து தானே வழக்கின் போக்கே சரியாக போச்சு.
நீங்கள் இப்போ நாங்கள் போட்ட கமிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. வழக்கு சரியா போச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் எப்படி தப்பிச்சாங்க? இல்லைம்மா, அதுதான் நாங்கள் அதுக்குள்ளே எங்கள் ஆட்சி முடிஞ்சதுல அதுக்கப்புறம் நீங்கள் தானே நடத்தணும். சிபிஐக்கு போன பிறகு சிபிஐக்கு இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது தானேம்மா, சப்போர்ட் பண்ணுறது தானே தேவையான அளவுக்கு டாக்குமெண்ட்ஸை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனை ஒரு பொள்ளாச்சியை பற்றி பேசுகிறீங்க, பாலியல் வன்கொடுமைன்றது அன்றைக்கி தொடர் அந்த கூட்டு பாலியல் விஷயங்கள்ன்றது ஒன்றா இருந்துச்சு. அது முற்றிலுமான துயரமான சம்பவம். அந்த மாதிரி சம்பவம் எப்பொழுதுமே நடக்கக்கூடாது. அதை வந்து அவங்களுடைய தொலைக்காட்சிகளை வச்சு மிகப்பெரிய அளவில் பரப்புரை கொண்டு போனாங்க. ஆனால் அந்த பொள்ளாச்சி மாதிரி விழுப்புரத்தில் ஆரம்பித்து சிவகங்கையில் ஆரம்பித்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மதுரை வாயிலில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துட்டுருக்கு. ஏன்? ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் கோவை, அந்த இடத்துல அந்த பொண்ணு ஏன் போகிறான்னு கேட்குற அளவு தானே இந்த கவர்மெண்ட் இருக்குது. அந்த வழக்கில் உண்மையாகவே நீங்கள் பிடிச்சவங்க தான் உண்மையான குற்றவாளியான்ற சந்தேகம் இன்னுமே இருக்குது. ஏன்னா நீங்கள் அடையாள அணிவகுப்பை 20 நாள் கழிச்சு தானே நடத்துகிறீங்க, அதுக்குள்ள ஒரே இரவில் நாங்கள் சுட்டு பிடிச்சோன்றீங்க. அந்த மாதிரி மோசமான ரொம்ப கேவலமான அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மறக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய கரும்புள்ளி. தலைநகரின் மத்தியில் 7 மணிக்கு மந்திரிக்கு நெருக்கமான ஒருத்தன் போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான், யார் அந்த சார் என்ற அளவுக்கு கொண்டு போச்சு. அந்த மாதிரி மோசமாக நடக்கலைல்ல. பேசிட்டு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பெண்ணோ ஒரு சிறுமியோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்களே. சீர்காழியில் எத்தனை 13 தாய்மார்களுக்கு வந்து தவறான சிகிச்சையினால் உடல்நல கோளாறு ஏற்பட்டுச்சு. புதுக்கோட்டையில் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் இறந்து போனாங்க தவறான சிகிச்சையினால். அப்போ இது எப்படி பெண்களுக்கான அரசாக சொல்ல முடியும்? மருத்துவம் இன்னைக்கு பள்ளிப்பாளையம் நாமக்கல்ல வந்து வறுமையின் காரணமாக கடன் வாங்குற கந்து வட்டி கொடுமையில் சிக்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து கிட்னியை தானமாக கொடுக்க போய் கல்லீரலையில் சேர்த்து எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான வழக்கை நாங்கள் போட்ட போது எஸ்ஐடி அமைக்கும் போது எஸ்ஐடி வேணான்னு மேல்முறையீடு போனவங்க தான் இவங்க. அதுவும் அந்த எஸ்ஐடியில் எந்த அதிகாரி வேணுன்ற அளவுக்கு போராடினாங்க. அப்போ உங்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தருடைய மருமகனுடைய ஹாஸ்பிட்டல் தானே அது. சரி, நாங்கள் போய் சொல்கிறோம், மகாராஷ்டிராவில் இருக்கிற போலீஸில் தேடி வந்திருக்கு. இங்கே இருக்க ஏஜென்ட் மூலமாக மகாராஷ்டிராவில் நீங்கள் ஏமாற்றி கிட்னி வாங்கினீங்கன்னு மகாராஷ்டிரா போலீஸ் 2 நாளைக்கு முன்னாடி தேடி வந்துடுச்சு. அந்த ராஜரத்னம் தலைமறைவாயிட்டார். அப்போ உங்கள் கவர்மெண்ட்டு மூடி மறைக்கிறீங்க. கிட்னி திருட்டு, கருமுட்டை தானம், குழந்தையின்மை சிகிச்சைன்னு சொல்லி எங்கள் ஏழை எளிய பெண்களை கொண்டு வந்து வாடகை தாய் என்ற மூலமாக 50 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவங்கள வந்து ஏழ்மையின் காரணமாக சுரண்டி எடுக்கிற ஒரு அரசாலாம் இருக்குது. கொஞ்சம் நெஞ்சமாக உறுப்புக்களை விற்கிறது, எத்தனையோ கொடுமைகள் நடக்குதுப்பா. சரி, இப்போ தேர்தல் வர சமயத்தில் திமுக பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு திட்டம் என்னன்னா, உங்கள் கனவு சொல்லுங்க அதை நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தேர்தல் நெருங்கும்போது சில பல திட்டங்களை வந்து அறிவிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கனவை சொல்லுங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. கனவாக தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கனவுக்காக ஒன்றா போயிருப்பாங்க. இவங்க கனவுகளை சொல்கிறதுக்கு ஒரு வீடாக போயிட்டு இன்டைரக்டாக அவங்கவுங்க தகவலை, தனி மனித தகவல்களை எடுத்து வாக்கு திருட்டு பண்ணுறதுக்கு. எஸ்ஏஆர் வந்தவொடனே எவ்வளோ பதட்டம் அடைஞ்சான் பார்த்தீங்களா அவங்க? நான் எதுவுமே இப்போ சொல்ல போனால் நாங்கள் தான் தொடர்ந்து தேர்தல் கமிஷனில், அதனால் பாதிக்கப்பட்டவங்களே நாங்கள் தான். எங்களுடைய வலிமையான இடங்கள்லாம் 10,000 15 வாக்குகள் எல்லாம் போயிடுச்சுன்னு நாங்கள் போய் தொடர்ந்து போராடணும். அப்போலாம் காது கொடுத்து கேட்கல. நாங்கள் தான் ஆக்சுவலாக எலெக்ஷன் மிஷின் மேலே கோவப்படணும். ஆனால் இவங்க கோவப்பட்டாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டி சாரை கண்டாலும் பயம், இந்த சாரை கண்டாலும் பயமாக இருக்குது. எப்பொழுதுமே சாரை கண்டா இவங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ பார்த்தாங்க சார் வந்தவுடனே முதலமைச்சர் தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. உடனே பயம், பதட்டம், இப்படி எல்லாமே வந்து ஒரு 50,000 1 லட்சம் ஓட்டுகள் போவே எல்லாம் கள்ள ஓட்டுகள் தான். செத்து போனவங்களாம் உயிரோடு வந்துடுவாங்க திமுகவுக்கு. உங்கள் ஓட்டை அவங்களே போட்டுப்பாங்க, நம்ம கேட்க முடியாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கனவை சொல்ல போயிட்டு அவங்கவுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன் பொய்யை சொல்லி அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் திருட்டு, வாக்கு திருட்டுன்றதை இன்டைரக்டாக உங்கள் கனவை சொல்லுங்கன்னு அரசின் திட்டமாக அறிவிச்சாதான் உள்ளே போக முடியும் ஒரு வீட்டுக்குள்ளேன்னு இன்டைரக்டாக அந்த வேலையை செய்கிறாங்க. அவங்க தகவல்களை எடுத்து அந்த ஓட்டை திருடணும்னு சொல்கிறாங்க. அவங்க கனவெல்லாம் என்றைக்கா சொல்லிட்டாங்க. 75 வருஷ கட்சிமா, 75 வருஷமாக அவங்க கனவை நிறைவேற்றாதவங்க இப்போ போய் நிறைவேற்ற போகிறீங்களா? நேற்று வந்த கட்சியா நீங்கள்? நேற்று முன்னால் வந்த கட்சியா? ஒரு தமிழ்நாட்டு மக்களின் கனவா என்ன இருக்கும்? இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, ஒரு கௌரவமான வேலை, வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு பாதுகாப்பு. இதை தானே எல்லாருடைய கனவாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சீங்களா? நல்ல கல்வியை கொடுத்தீங்களா? பாதுகாப்பை கொடுத்தீங்களா? கனவெல்லாம் 75 வருஷம் கனவை நிறைவேற்றாதவங்க இப்போ புதுசாக போய் எலெக்ஷன் வரும்போது கனவை நிறைவேற்றுறாங்களா? அதெல்லாம் கிடையாதுமா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாரு, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சிறு சிறு குறைகள் எந்த ஆட்சியில் இருக்கலாம், இவங்க தப்பே இன்னும் தப்புன்னு அவங்க ஏற்றுக்கலாமா? அந்த தப்பை மறைக்கிற வேலையை செய்கிறாங்க. தப்பை திருத்திக்கணும். ஒரு தப்பு நடந்துட்டா இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு திருத்திக்கிறது தான் ஒரு நல்ல அரசு.
ஆனால் அந்த தப்பு செய்கிற அரசை மூடி மறைக்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அதுக்காக மெனக்கடுறாங்க, அதுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒன்று சட்ட ரீதியாக போய் என்னெல்லாம் பண்ணி சட்டத்தின் நுணுக்கங்களையும் அதன் வழிவாய்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போய் தடுக்கிறாங்க. இல்லைன்னா அரசை கையில் வச்சுக்கிட்டு திட்டங்கள் மூலமாக உள்ளே போய் எப்படி தடுக்கலான்னு பார்க்குறாங்களே தவிர ஒரு தவறை திருத்திக்கிற மாதிரியும் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கடுகளவு கூட உங்களுக்கு கிடையாதுமா. ஆனா தேர்தல் வருது அப்படின்னா எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம்ன்ற பல திட்டங்களை வந்து தேர்தல் ஒட்டி தானே அறிவிக்கிறாங்க. 5 வருஷம் செய்யல, 3000 ரூபாய் பொங்கலுக்கு. அது கூட எதுக்குன்னா 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுத்தாரு, அதை விட 1000 ரூபாய் கொடுக்கணும். 3000 ரூபாய் இப்ப கொடுக்குறீங்க. போன பொங்கல் என்னாச்சு, அதுக்கு முன்ன பொங்கல் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்க. முதல் பொங்கலுக்கு ஒழுகுற வெள்ளத்தையும் பருத்தி கொட்டையும் தந்தீங்க. இப்போ இந்த 3000 ரூபாய் கொடுத்து வாக்கு திருட்டு, இன்டைரக்டா வாக்கு திருட்டு தான் இது. உங்கள் கனவை சொல்லுங்கள் 3000 ரூபாய், இதெல்லாம் வாக்கு திருட்டு தான். இதே தானே என்டிஏ கூட்டணி பீகார்ல பண்ணுச்சு. 10,000 அங்க வந்து தொடர்ந்து யாருமா ஆட்சியில இருந்தாங்க பீகார்ல? அங்க நீங்க செஞ்ச சாதனையை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இந்தியா கூட்டணிக்கு. அவங்க சாதனை இருக்கு. அவர் மீண்டும் மீண்டும் அங்க முதலமைச்சரா இருக்காருல்ல, அவர் இந்த சாதனையெல்லாம் செஞ்சிருக்காரு. அப்ப 10,000 ரூபாய் கொடுத்துதான் அவங்க தேர்தல் ஒட்டி தான் வாக்குகளுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இல்லம்மா, அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றிட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதியை 5 வருஷமா நிறைவேற்றாம எலெக்ஷன் வரும்போதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைவேற்றிட்டாங்களே. நான் என்ன சொல்றேன், ஒரு வாக்கு கொடுக்குறதோ அந்த வாக்கை நிறைவேற்றுறது. நீங்க 325 வாக்குறுதி, இப்ப இடைநிலை ஆசிரியர்கள்லாம் வந்து நான் பர்மனெண்ட் ஆக்குறேன், சம வேலைக்கு சம ஊதியம். நீங்க இதெல்லாம் வந்து 2009 தான் சம வேலைக்கு சம ஊதியம் இல்லைன்ற நிலையை கொண்டு வந்து 2009 இவங்க ஆட்சியில். ஆனால் அதையெல்லாம் அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டு அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் வந்த பிறகு உங்களுக்கு தர்றேன்னு நீங்கள் சொன்னீங்க. புரியுதா? பழைய ஊதிய திட்டத்துக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பேரை மாற்றி வச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அங்கன்வாடியை சேர்ந்த சத்துணவு ஊழியர்களும் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாத்தினது யாரு? அம்மையார் ஜெயலலிதா. ஆமாம்மா, நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, நாங்கள் மறைக்கலையே. நாங்கள் அந்த ஸ்டாண்டில் ஒரே மாதிரி தானே இருக்கோம். ஆனால் நீங்கள் தானே மீண்டும் கொண்டு வரோன்னு சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில். நாங்கள் சொல்லலையே. நான் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஊதிய திட்டத்தை கொண்டு வருவேன். உங்களுக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன்னா ஜாக்டோஜியை முன்னாடி சொல்கிறாரு, ஜெயிச்சு வந்த பிறகு முதல் வருடம் நான் இன்னைக்கு முதலமைச்சராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு இந்த ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போட்ட ஓட்டு தான். 14 லட்சம் ஓட்டு தான்னாரு. இன்னைக்கு 14 லட்சம் ஓட்டு மொத்தமாக போகுது. இதில் வேறு எஸ்ஐஆர் வந்து நிறைய இந்த கள்ள ஓட்டுகளெல்லாம் நீக்கிட்டாங்க, இறந்து போனவர்கள் நீக்கிட்டாங்க, டபுள் என்ட்ரி நீக்கிட்டாங்கன்னு உடனே பழைய ஓய்வு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் ஒரு முலாம் பூசி ஒரு அறிவிப்பை பண்றாங்க. அதான் அறிவிச்சிட்டாங்க. ஜாக்டோஜியோ ஊழியர்களும் மகிழ்ச்சியில தான் இல்லையா? அதுல சேர்ந்த பல அமைப்புகளுமே இன்னைக்கு செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர் போடுறாங்க, இடைநிலை ஆசிரியர் பெண் ஆசிரியர்களே குண்டு கட்டா தூக்கி போட்டுட்டு கொண்டு போறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் யார் வச்ச தொடக்கப்புள்ளி? நீங்க ஆட்சியில இருக்கும்போது 4-5 மண்டலத்தை தனியார் மயமாமா. அதாவது நீங்க வந்து நான் என்ன சொன்னா, இப்ப உங்களை அவங்க கேட்கறது வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு நீங்க எல்லாத்துக்குமே அதிமுக, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆட்சி? நாங்க இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிதான் நீங்க மக்கள் இல்ல. அப்ப 2 கட்சியுமே தங்களுடைய ஆட்சியில இதுதான் பண்ணலமா. நாங்க வந்து ஒவ்வொரு வருடம் 30,000 மருத்துவ பணியாளர்களை போட்டோம், நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம். நீங்க வந்து எத்தனை மருத்துவ பணியாளர்களை போட்டான்னு சொல்லுங்க. நீங்க வந்த முதல் வருஷமே அன்னைக்கு கொரோனாக்கு இத்தனை லட்சம் கொடுங்க, அத்தனை லட்சம் கொடுங்க, 5000 கொடுங்க, எதிர்கட்சியா இருந்தா எத்தனை வசனம் பேசுனீங்க. நீங்க வந்து வாக்குறுதியை கொடுத்து தான் வந்துட்ட பிறகு வந்த உடனே முதல் வருடமே ஜனவரிக்கு இப்போ கொரோனா காலத்தில் பணி செய்த செவிலியர்களை நீங்கள் பணி நீக்கம் செய்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டெல்லாம் வச்சிங்களோ அதெல்லாம் நான் செய்கிறேன்னு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்யலைன்றது எங்கள் சார்ஜு. நாங்கள் இதை செஞ்சோன்றது ஒன்று இருக்கிறது, நாங்கள் செய்யலைன்றது ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் நாங்கள் செய்யலை, இதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டதுனால தான் அவங்க திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு திருப்பி அதிமுகன்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? திருப்பி எங்ககிட்டே கொடுத்துருங்க ஆட்சியை. எங்கள் கதையே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு திமுக ஆட்சி? அதுக்கு அதிமுக ஆட்சியே இருக்கலாம்ல. ஆனா மக்கள் என்ன கேட்பாங்க? அதே தானே அதிமுகவும் ஆட்சியில இருந்தும்போது கேட்கலையே. அவங்க பெட்டர்ன்றாங்களே, ஏன்னா நலத்திட்டங்கள்லாம் நிறுத்தலையே, கரண்ட் பில் உயர்த்தலையே, கார்பரேஷன் வரியை உயர்த்தலையே, பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடக்கலையே, பொங்கலுக்கு 21 வகையான பொருட்கள் பரிசு பொருட்கள் கொடுத்தோம், நாங்க தொகுப்பு கொடுத்தோம், எவ்வளவு தரமான பொருளை கொடுத்தோம். இன்னைக்கு ரேஷன் அரிசிக்கு ஒழுங்கா கொடுக்க முடியுதா? கொள்முதல் நிலையங்கள்ல ஒழுங்கா கொள்முதல் பண்ண முடியுதா? நெல்லை சொல்லு பார்க்கலாம். மழை, வெள்ளம், வறட்சி எது வந்தாலுமே நிவாரணம் கொடுத்தாரு. இன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சரை நீங்க ஒரு நாள் பார்த்தா நீங்க சொல்லுங்க, நான் சவால் வர்றேன். எத்தனை பேரிடர் வந்துச்சு, எத்தனை மழை வெள்ளம் வந்துச்சு, வருவாய்த்துறை அமைச்சரை பாத்தீங்களா? ராமச்சந்திரனை? KSSR ராமச்சந்திரன் தான் வருவாய்த்துறை அமைச்சர். அவரை பாத்தீங்களா? நீங்க EV அமைச்சரை களத்துல பாத்தீங்களா? அந்த கஜா புயல்ல இப்ப கூட நீங்க பின்னாடி இருந்து எடுத்து பாருங்க. 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வருவாய்த்துறை அமைச்சரும் பேரிடர் அமைச்சரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் EB இவங்கெல்லாம் போய் அங்கே இருக்காங்க. தங்கமணி சார் வரைக்கும் எல்லாருமே அங்கே களத்தில் இருந்து
அங்கேயே அந்த இடத்துல இருந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதை மானிட்டர் பண்ணி 10 நாள் போர்க்கால அடிப்படையில் செஞ்சாங்க. அந்த மாதிரி சூழல் இல்லையே. நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பேசுறீங்க, நான் ஒட்டுமொத்த நிர்வாகமே கொலாப்ஸ்ன்றேன். நாங்கள் அப்படி இல்லைங்க. கொரோனா காலங்களில் கூட ஒரு ஏஇ 2 அமைச்சரை போட்டு வேலை செஞ்சோம், கட்டமைப்பு உருவாக்கணும். நாங்கள் பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு பூட்டு போட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கோம். ஒரு செங்கலாக எடுத்து வச்சு அதை ஒழுங்காக பினாயில் போட்டு கழுவி மெயின்டைன் பண்ணலாம் சொல்கிறோம். அதை கூட உங்களால் செய்ய முடியலையே. ஒரு திறமை இல்லாத, வேலை செய்ய முடியாத, உடம்பு வளையாத, வேர்வனா என்னன்னு தெரியாத ஒரு அமைச்சரை வச்சுட்டு என்ன செய்வீங்க நீங்கள்? எல்லாத்துலேயுமே மோசம்ன்றனே. கருத்துரிமைக்கு, ஜனநாயகத்துக்கு, எல்லாத்துக்குமே இது விரோதமாக இருக்குது. நிர்வாக சீர்கேடுகள், மோசமான அறிவிப்புகள். 100 ரூபாய் மானியம், கேஸ் மானியம். நீங்கள் 311 வாக்குறுதி தான், சம வேலைக்கு சம ஊதியம்ன்ட்டு. அதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியலம்மா. நீட்டு ரத்துமா, பிரதான பரப்புரையே நீட்டு தானம்மா. நீட்டை ரத்து பண்ணுவோன்னு 35 ஆத்மாக்கள் இறந்து போச்சு. அதை நம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே. அப்போது நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன், ஒரு எல்லாமே 100% பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது. அதில் இருக்க சின்ன சின்ன குறைகள் 1 2 இருக்கலாம். இங்கே 100க்கு 100மே தப்பாக இருக்குல்ல நாங்கள் சொல்கிறோம். பள்ளி அறையில் கொண்டு போகிற மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியரை குத்தி கொள்கிற மாணவர்களும் மனநிலையும் கஞ்சாவும் ஓடிட்டுருக்கு. உங்கள் நிர்வாகிகள் கைது செய்யப்படுறாங்க. அதை கட்டுப்படுத்த முடியாத எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்த முடியாத மந்திரிகளை கட்டுப்படுத்த முடியாத முதலமைச்சர். அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி? களத்தில் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்கம்மா வெகுஜன மக்கள். மேல்தட்டு மக்களுக்கான அரசியல் பண்ணியிருந்தா யார் விரும்புவாங்க? தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்க, ஒரு மக்கள் விரோத ஆட்சி, மக்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆட்சி, வரியை போட்டு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி. கொரோனா காலங்களில் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 2வது அலையிலேருந்து மீண்டு வரும்போதே உடனடியாக 100-150% வரியை போடுறீங்க. 67% கரண்ட் பில்லு. நானே 10,000 ரூபாய் மேலே கட்டுவேன். இன்றைக்கி 21,000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கேன். இவங்க ஆட்சி வந்த பிறகு திரும்பவும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 31,000 41,000 தான் நான் கட்டுவேன். ஏழை எளிய மக்கள் 2,000 கட்டுறவங்க 7,000 கட்டணும். அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சுமைமா? தினக்கூலிகளுக்கு எவ்வளோ பெரிய சுமை அது? ஸோ அதனால் போகிற போக்கில் திட்டத்தை அறிவிச்சிட்டாரு, எல்லாமே கிடச்சிச்சுன்னா எலெக்ஷன் வர வர மக்கள் மேலே பாசம் பெருக்கெடுத்து ஓடும். அதெல்லாம் ஒரு போலியான பாசம். உண்மையான தங்கம் வந்து ரொம்ப ஜொலிக்காது, போலி தான் ஜகன்னு ஜொலிக்கும். அது மாதிரி இப்போ சும்மா போலி நாடகங்கள் போட்டு போலி வாக்குகளை வச்சு மக்களை காலி செய்ய நினச்சாங்க. சார் வந்து இவங்களை காலி பண்ணிடுச்சு, அவ்வளோதான். சரி, அப்போ திமுக வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும் அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு போகணும் இல்லையா? அதற்கான எல்லா வேலைகளையும் செய்தா. ஏன்னா கூட்டணி தொடர்பாக ஓபிஎஸ்ஸையும் சரி, டிடிவி தினகரையும் சரி, அவரிடம் வந்து சமரசம் செய்ய மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லைம்மா, அது பலமான கூட்டணியா அப்பதானே அமையும். இல்லை, மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒருமித்த கருத்துள்ள எல்லாருமே ஒன்றிணையணுன்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் வந்து யாருக்கு என்ன பலம், யாருக்கு என்ன செல்வாக்கு. இன்னொன்று, எங்களுக்கு வந்து நாங்கள் தேர்தலுக்கான உடன்படிக்கை தான். அவங்கள மாதிரி நாங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, நாங்கள் ஒன்றாவே இருக்கோம், ஒன்றாவே சாப்பிடுவோம், ஒன்றாவே கை கழுவோம், ஒன்றாவே கை குலுப்போம்லாம் கிடையாது. எங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு எதிராக நாங்கள் தீர்மானம் கூட நிறைவேற்றுவோம். புரியுதுங்களா? அது எங்களுடைய கொள்கையிலேருந்து என்றைக்குமே நாங்கள் சமரசம் பண்ணிக்க மாட்டோம். அந்த கட்சியில் யார் இறங்க எப்படி சேர்க்கணும், யாருக்கு என்ன பலன்றது தலைமை தான் முடிவு பண்ணும். அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை யாரும் சொல்ல முடியாது. ஒரு கட்சியை தனிப்பட்ட முடிவு, யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணுன்றதை கட்சியின் தலைமை தான் முடிவு பண்ணும். அந்த தலைமையும் கட்சி நலன் என்னவோ அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, அதன்படி தான் செயல்படுவோம். அதெல்லாம் பொது வெளியில எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்போ டிடிவும் ஓபிஎஸும் வரப்போறாரு, அது எனக்கு தெரியாது, தலைமை தான் முடிவு பண்ணும். முன்னாடி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் நீங்களா இருக்கட்டும் காரசாரமா சொல்லியிருந்தீங்க, டிடிவியும் ஓபிஎஸும் வரவே முடியாது, அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதுதான் இப்போ நான் சொல்றேன், யாருக்கு என்ன பலம் இருக்கு, அதனால என்ன கட்சிக்கு லாபம், ஆட்சிக்கு வருவதற்கு என்ன லாபம், கட்சி தலைமை அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து உங்களை போன்ற ஊடகங்களை வர வச்சு அறிவிப்பாங்க. டிடிவிக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ வந்து ஒரு கணிசமான ஓட் பேங்க் வச்சிருக்காரு. தென் மாவட்டங்களில் அவருக்கு ஒரு பலமான ஒரு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுகலேருந்து வெளியேறிய பிறகு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உண்மையும் அதுதான். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படிலாம் கிடையாதும்மா. நீங்கள் அம்மா இருக்கும்போது அவர் போயிட்டாரு. அப்புறம் தென் மாவட்டங்களில் வந்து அம்மா எந்த அளவுக்கு கட்டமைப்பை உருவாக்குனாங்க, செல்லூராஜ் சார் யார், ஆர்பி உதயகுமார் சார் யார், திண்டுக்கல் சீனிவாசன் சார் யார், ஓஎஸ்எம் யார், காமராஜ் சார் யார், ராஜன் செல்லப்பா யார், இவங்கெல்லாம் யார்? மிகப்பெரிய லீடர்ஸ், தொடர்ந்து அவங்க மாவட்டங்களில் வெற்றி பெறக்கூடியவங்க, வலிமையான ஓட்டு வங்கி உள்ளவங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள்,
அதாவது ஒரு நம்பர் இருக்குது 7ஓ 8ஓ இருக்குன்னு வச்சுங்க, அது கூட 1ஓ 2ஓ 0 சேர்த்தா தான், ஒரு 0வே சேர்த்திங்கன்னா 70ஓ 80ஓ மாறும். நீங்கள் 0 தனியாக இருந்தால் 0வாக தான் இருக்கும், ஆனால் 7க்குன்னு ஒரு வலிமை இருக்கும். அது போல் ஒரு பிரதான எதிர்க்கட்சி எங்களுக்குன்னு 75 சீட்டு போன முறை வாங்கியிருக்கிறோம், 66 தனித்து வாங்கியிருக்கோம். எங்களோடு இணையும் போது அவங்களுக்கு ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ கிடைக்குமே தவிர தனியாக தான் அவங்க ஸ்பாய்லராக தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் எங்களுக்கான வலிமை வேறு வேறு விதத்தில் நாங்கள் கூட்டிக்கிட்டே. அதே போல் அவர் வரல அப்படின்னா அதிமுகவுக்கும் பலவீனம் தான். இல்லை அவர் வரலன்ற பலவீனம்லாம் கிடையாதுமா, அவரை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. போகிற முறை அவர் வராமல் தானே நாங்கள் 75 சீட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் தென் மாவட்டங்களில் அதிமுக திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்படி ஒரு பிம்பத்தை ஆளுங்கட்சியான திமுக, எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்க திமுக தொடர்ந்து அவங்க ஊடகங்களை வச்சு பரப்பப்படுற ஒரு செய்தி, அது எந்த விதத்தில் பலிக்காது. இன்னொன்று, மக்கள் களத்தில் அவங்க தான் எஜமானர்கள். இல்லை, நீங்கள் தேர்தல் முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து சில அங்கே இருந்த ஒட்டுமொத்த மண்டல நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் எல்லாமே இந்த 5 வருஷத்தில் வந்து இணைஞ்சிட்டாங்கம்மா நம்மளோடு. அங்கே இருந்தால் நம்மளுக்கு எதிர்காலம் இல்லைன்னு இணைஞ்சிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த 21 காலத்தில் அப்போ அவங்க இதை வாங்கினாங்க, இப்போ இதை வாங்கினான்றதுல சொல்லப்போனால் இப்போ வந்து இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில், திமுக அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை பிடிக்கலன்னா அதிமுக கூட்டணிக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த கூட்டணியில் யார் இருந்தாலும் அவங்களோட ஓட்டு சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நீ எங்களோட இணைகிற எல்லா கட்சிக்குமே ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். போன முறை 10 வருடங்கள் ஆண்டு இருக்குமா, அப்படியே 75 சீட் எடுத்திருக்குன்னா இவ்வளோ அவர் 2017லேருந்து 21 அவர் செய்த சாதனைகளுக்காக கிடைத்த அந்த ஓட்டு புரியுதா? ஒரு தனி மனிதனுக்காக இங்கே யாருமே ஓட்டு போடுறது கிடையாது. உதயசூரியனா ரெட்டலையா, அம்மாவா, எடப்பாடியாரா ஸ்டாலினா, இப்போ சமகாலத்தில் எடப்பாடியாரா ஸ்டாலினா அப்படின்னும் போது எடப்பாடியாரே வந்தால் நல்லா இருக்கும்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே நிம்மதியாக இருந்தோம், செழிப்பாக இருந்தோன்றாங்க. நீங்கள் நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள் திருப்பூர், பல்லடம், ஈரோடு, கோயம்புத்தூர் ஒரு பக்கம் அவங்க வந்து பீக் ஹவர்ஸ்னு போட்டு அவங்கள நொறுக்கி அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வட மாவட்டத்தில் இருக்க தலித்துகள் வெறுக்கிறாங்க இந்த அரசை. ஒரு பக்கம் டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் இந்த ஆட்சியை வெறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க வெறுக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் வந்து கஞ்சா இது மாதிரி விஷயங்களில் போய் இன்வால்வ் ஆனதில் பல பெற்றோர்கள் வந்து லட்சக்கணக்கான பெற்றோர்கள் வந்து இந்த அரசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எதிர்கால தலைமுறையாக அழிஞ்சிடும்னு. ஸோ ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தினால் தோல்வியுற்ற ஒரு திமுகவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறும். மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக அரியணை ஏறுவார். பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.